நண்பனையே கொன்னுட்டேன், அரெஸ்ட் பண்ணுங்க. வாண்டடாக வந்து சரணடைந்த குற்றவாளி கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் நண்பனை அடித்தே கொன்று குளத்தில் வீசிய கொடூரம். சரணடைய வந்த குற்றவாளியை இது எங்க லிமிட் இல்ல, பக்கத்து ஸ்டேஷனுக்கு போங்க என கூறி அலைக்கழிய வைத்த போலீசார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வினோத். 29 வயதான இவர் சென்னையில் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வந்துள்ளார். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்த இவர் தினசரி சென்னை சென்று பணி செய்து வந்ததை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அவ்வாறு பணி நிமித்தமாக சென்னை சென்று வந்த வினோத்திற்கு மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த 34 வயதான சரவணன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சொந்தமாக கார் வைத்துள்ள வினோத் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். நாளடைவில் வினோத்திற்கும் சரவணனுக்கும் இடையே நட்பு நெருக்கமாகியுள்ளது. இருவரும் இணைந்து ஒன்றாக மது அருந்துவது, சரவணனின் காரை எடுத்துக்கொண்டு வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்வது என இருவரின் பழக்கமும் நெருக்கமடைந்துள்ளது. மேலும் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றும் வினோத் சரவணனிடம் அவ்வப்போது கடன் பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தொடக்கத்தில் சரவணனிடமிருந்து பெறும் கடன் தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் வினோத் கொடுத்து வந்தார். இதனால் சரவணனும் வினோத்திற்கு தொடர்ந்து கடன் வழங்கி வந்தார். இவ்வாறு இருவரின் நட்பும் சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் சரவணன் வழங்கிய கடன் தொகையில் இருந்து 50% பணத்தை மட்டும் வினோத் வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சரவணன் கேட்டபொழுது சீக்கிரம் கடனை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என வினோத் மழுப்பியுள்ளார். மேலும் கடன் தொகையை திருப்பிக் கொடுக்காமலேயே வினோத் மீண்டும் கடன் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் கடன் தொகையை கொடுக்க முடியாது என மறுத்ததோடு தான் கொடுத்த கடன் தொகையினை சரவணன் கேட்டுள்ளார். அதற்குத்தான் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதால் திடீரென லம்பாக பணம் வரும் எனவும் அப்போது கடனை திருப்பி கொடுத்து விடுவதாகவும் வினோத் கூறியுள்ளார். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை சரவணனிடமிருந்து வினோத் கடனாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கடைசி வரையிலும் வினோத் கடன் தொகையை கொடுக்காததால் சரவணன் கடும் கோபத்துடன் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இருவருக்குள்ளும் வழக்கம் போல் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே மது அருந்த சென்றனர். இருவரும் மது குடித்துவிட்டு போதையில் இருந்துள்ளனர். அப்போது தனது பணத்தை எப்போது கொடுப்பாய் என சரவணன் கேட்டுள்ளார். இதனால் வினோத்திற்கும் சரவணனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் இடையே கைகலப்பு உண்டாகிய நிலையில் வினோத்தை சரவணன் சரமாரியாக தாக்கினார். கீழே கிடந்த கல் உள்ளிட்டவற்றைகளை கொண்டு கடுமையாக தாக்கியதில் வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து வினோத்தின் உடலை எடுத்துக்கொண்டு காரில் போட்டு மறைமலை நகர் பகுதிக்கு சரவணன் சென்றுள்ளார். அங்கு செட்டி புன்னையம் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியில் வினோத்தின் உடலை தூக்கி போட்டுவிட்டு வழக்கம் போல் சரவணன் சென்னைக்கு திரும்பியுள்ளார். சம்பவம் நடந்த சில நாட்கள் வழக்கம் போல் தனது பணியை செய்து வந்த சரவணனுக்கு திடீரென பயம் ஏற்பட்டது. நண்பனை கொலை செய்த தம்மை நிச்சயம் காவல்துறை கைது செய்துவிடும் என எண்ணி பயம் கொண்டுள்ளார். இதையடுத்து தாமே சரணடைந்து விடலாம் என முடிவு செய்து சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சரவணன் சரணடைந்துள்ளார். அங்கு அவரை விசாரித்த காவல்துறையினர் இச்சம்பவம் தங்களது லிமிட்டில் வராது, நீங்கள் மறைமலை நகர் காவல் நிலையத்திற்கு சென்று சரண்டர் ஆகிக் கொள்ளுங்கள் என கூறி கொலையாளியை வழியனுப்பி வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினரின் சீரியஸ் அட்வைஸை கேட்டுக்கொண்ட சரவணன் அங்கிருந்து பேருந்தில் ஏறி மறைமலை நகர் காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்துள்ளார். அங்கும் அவரை விசாரித்த காவல்துறையினர், நீ என்னப்பா இங்க வந்திருக்க, இது எங்க லிமிட்லயே வராதே, இந்த கேஸ் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையம் லிமிட்ல தான் வரும் என கூறி செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சரவணனிடம் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு கல்குவாரிக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு குவாரியில் வீசப்பட்ட வினோத்தின் உடல் மீட்கப்பட்டது. தொடர்ந்து வினோத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக நண்பனையே கொலை செய்துவிட்டு பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைய வந்த குற்றவாளியை அங்கே போ இங்கே போ என கூறி காவலர்களை அலைக்கழிய வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.